வணக்கம் நண்பா. நம்மள நிறைய பேருக்கு பெரிய பெரிய கனவெல்லாம் இருக்கும் இல்லையா? ஆனா கொஞ்ச வருஷம் கழிச்சு பார்த்தா நாம எங்க இருக்கணும்னு ஆசைப்பட்டோமோ அங்க இருக்க மாட்டோம். அதுக்கு காரணம் நம்ம கனவுகள நமக்கே தெரியாம திருடுற ஒரு திருடன். அவன பத்தி தான் இப்போ நாம பார்க்க போறோம். இந்த வார்த்தைகள்லாம் கேட்க ரொம்ப குவென்ச்சியா இருக்குல்ல. இது நம்மள பல பேர் டெய்லி நமக்கு நாமே சொல்லிக்கிற ஒரு விஷயம். ஆனா உண்மையை சொல்லணும்னா இது நம்மள நாமளே ஏமாத்திக்கிற ஒரு வேலை. ஆமா நண்பா, இதுக்கு பேர் தான் சாக்குப்போக்கு. உங்க லட்சியத்துக்கும் உங்களுக்கும் நடுவுல இருக்கிற முதல் தடை இதுதான். இன்னும் கரெக்டா சொல்லணும்னா, உங்க கனவுகளை நீங்களே கொல்ல நீங்க யூஸ் பண்ற முதல் ஆயுதமே இதுதான். சரி, நாம ஏன் இந்த சாக்குப்போக்கு சொல்றோம்? இது சும்மா சோம்பேறித்தனம் தானா? இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது ஆழமான சைக்கலாஜிக்கல் காரணம் இருக்கா? வாங்க பார்க்கலாம். பஸ் லேட்டு, ஒரே டிராஃபிக், வீட்ல கொஞ்சம் பிரச்சனை, சுத்தமா டைமே இல்ல, கையில காசும் இல்ல, இப்படி நம்ம லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும் இல்லையா? வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு இது எல்லாமே ரொம்ப நியாயமான காரணங்களா தான் தெரியும். ஆனா உண்மை அது கிடையாது. இதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியமே நம்ம மூளை தான். நம்ம மூளை இருக்கே, அது ரொம்ப புத்திசாலி. ஒரு புது வேலையை செய்யும்போது வர்ற பயம், டென்ஷன், ரிஸ்க் இதுல இருந்தெல்லாம் நம்மள பாதுகாக்க நினைக்கும். அதுக்காக அதுவே ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கி அதெல்லாம் வேண்டாம் இப்படியே இருக்கலாம்னு நம்மள முடத்தி போட்டுடும். அதனால நாம சொல்ற ஒவ்வொரு சாக்கும் ஒரு காரணம் கிடையாது. அது நம்மளோட பயத்தையும் சோம்பேறித்தனத்தையும் மறைக்க நாமளே போட்டுக்கிற ஒரு மாஸ்க். சிம்பிளா சொல்லணும்னா, என்னால முடியாதுன்னு ஒத்துக்க பயந்துட்டு எனக்கு டைம் இல்லன்னு ஒரு காரணத்தை சொல்றோம். அவ்வளவுதான் வித்தியாசம். சரி, இந்த சாக்குப்போக்கு சொல்றதால என்ன ஆயிட போகுது? அப்போதைக்கு ஒரு நிம்மதி கிடைக்கலாம். ஆனா லாங் டேர்ம்ல நம்ம கொடுக்க போற விலை ரொம்ப ரொம்ப அதிகம். இதை இப்படி யோசிச்சு பாருங்க. நீங்க சொல்ற ஒவ்வொரு சாக்கும் உங்க எதிர்காலத்துல இருந்து ஒரு வருஷத்தை திருடுது. இன்னைக்கு நீங்க சொல்ற ஒரு சின்ன சாக்கு உங்க கனவு ஒரு வருஷம் தள்ளி போடுது. அவ்வளவுதான். இன்னைக்கே ஒரு சாக்கு சொல்லி அந்த வேலைய செய்யாம தப்பிக்கிறதுல ஒரு டெம்பரரி சந்தோஷம் இருக்கலாம். ஆனா ஒரு 5 வருஷம் கழிச்சு திரும்பி பார்க்கும்போது அதே இடத்துல நிக்கிறத பார்த்து கடுமையான வருத்தமும் ஏமாற்றமும் மட்டும்தான் மிஞ்சும். இதுதான் நிதர்சனமான உண்மை. 5 வருஷம் நீங்க தொடர்ந்து சாக்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம் நடந்திருக்கும். உங்க கனவுகள் வெறும் கனவுகளாவே செத்து போயிருக்கும். சரி, போதும். இந்த பிரச்சனைய பத்தி பேசுனது போதும். இதிலிருந்து வெளியே வர்றது எப்படி? இந்த சாக்குப்போக்குகளை உடைச்சு செயல்ல இறங்குறதுக்கான 5 பவர்ஃபுல் ஸ்டெப்ஸ இப்ப பார்க்கலாம். இந்த 5 ஸ்டெப்ஸ் தான் அது. 1. பொறுப்பை ஏத்துக்கிறது. 2. சின்னதா ஆரம்பிக்கிறது. 3. உங்க கேள்விய மாத்துறது. 4. உங்களுக்கான ஏன கண்டுபிடிக்கிறது. அப்புறம் 5. யோசிக்கிறதுக்கு முன்னாடி செயல்படுறது. வாங்க ஒவ்வொன்றையும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். முதல் ஸ்டெப், ரொம்ப முக்கியமான ஸ்டெப், பொறுப்பை ஏத்துக்கோங்க. உங்க வாழ்க்கையில நடக்கிற நல்லது கெட்டதுக்கு நீங்க மட்டும்தான் பொறுப்பு. அப்பா சப்போர்ட் பண்ணல, சரியான வாய்ப்பு கிடைக்கலன்னு மத்தவங்க மேல பழி போடுற வேலைய முதல்ல நிப்பாட்டுங்க. என் வாழ்க்கைக்கு நான் தான் பொறுப்புன்னு நீங்க ஆணித்தரமா நம்புற அன்னைக்கு சாக்குப்போக்குகள் தானா குறைய ஆரம்பிச்சிடும். 2வது, டைம் இல்லங்கிற அந்த பெரிய சாக்க உடைப்போம். உங்க லட்சியம் எவ்ளோ பெருசா வேணா இருக்கட்டும், அதுக்காக ஒரு நாளைக்கு வெறும் 5 நிமிஷம் ஒதுக்குங்க. ஜிம்முக்கு போகணுமா? 5 நிமிஷம் புஷ்அப் மட்டும் எடுங்க. புக் படிக்கணுமா? 5 நிமிஷம் 2 பக்கம் படிங்க. உங்க கனவுக்காக 5 நிமிஷம் கூட ஒதுக்க முடியலன்னு சொன்னா நீங்க மத்தவங்கள உங்களே ஏமாத்திக்கிறீங்கன்னு அர்த்தம். 3வது, உங்க மைண்ட் செட்டை மாத்துங்க. என்னால முடியாதுன்னு சொல்றது ஒரு ஃபுல் ஸ்டாப் மாதிரி. அதுக்கு மேல யோசிக்க ஒண்ணுமே இல்ல. ஆனா இத நான் எப்படி செய்ய முடியும்னு கேட்டீங்கன்னா உங்க மூளை அதுக்கான வழிகளை தேட ஆரம்பிக்கும். பணம் இல்லையா? ஃப்ரீயா கத்துக்க இன்டர்நெட் இருக்கு. நேரம் இல்லையா? தூங்குற நேரத்துல ஒரு 1/2 மணி நேரம் குறைச்சா என்ன ஆகும்? இப்படி வழிகளை தேடுங்க, காரணங்களே இல்ல. 4வது, நீங்க ஏன் அந்த லட்சியத்தை அடையணும்? உங்க குடும்பத்தோட கஷ்டத்தை மாத்தணுமா? இல்ல உங்க திறமையே இந்த உலகத்துக்கு காட்டணுமா? உங்களுடைய ஏன் என்ன? அந்த ஏன் எவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த அளவுக்கு சாக்குப்போக்குகள் வீக் ஆகும். ஒரு பவர்ஃபுல்லான ஏன் இருந்தா அது உங்களை எல்லா தடைகளையும் தாண்டி செயல்பட வைக்கும். இப்போ 5வது ஸ்டெப். இது ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக். உங்க மூளை சாக்கு சொல்றதுக்கு முன்னாடி நீங்க ஆக்ஷன்ல இறங்கிடணும். உங்க வாழ்க்கையே மாத்தப் போற அந்த சிம்பிளான ரூல் இதுதான். அதுதான் 3 செகண்ட் ரூல். ஒரு விஷயத்த செய்யணும்னு தோணுதா, மனசுக்குள்ள 3, 2, 1ன்னு கவுண்ட் பண்ணி உடனே அந்த வேலைய செய்ய ஆரம்பிங்க. காலையில அலாரம் அடிக்குதா? 3, 2, 1 எழுந்துருங்க. நீங்க யோசிக்க ஆரம்பிச்சா நம்ம மூளை இன்னும் 5 நிமிஷம் தூங்கலான்னு ஒரு சாக்க ரெடி பண்ணிடும். அதுக்கு இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. இதெல்லாம் சொல்றதுக்கு நல்லா இருக்கு. ஆனா நிஜ வாழ்க்கையில இதெல்லாம் சாத்தியமா? நிச்சயமா சாத்தியம். அதுக்கு நம்ம கண் முன்னாடியே ஒரு சூப்பரான உதாரணம் இருக்கு.
நம்ம பாராலிம்பிக் கோல்ட் மெடலிஸ்ட் மாரியப்பன் தங்கவேலுவை நினைச்சு பாருங்க. சின்ன வயசுல ஒரு விபத்துல ஒரு காலை இழந்தவர். எனக்கு கால் இல்லைன்னு அவர் சாக்கு சொல்லியிருந்தா இன்னைக்கு ஒலிம்பிக்ல இந்தியாக்கு தங்கம் கிடைச்சிருக்குமா? கஷ்டம் எல்லாருக்கும் வரும் நண்பா. ஆனா அந்த கஷ்டத்தையே ஜெயிக்கிறதுக்கான படிக்கட்டா மாத்துறவங்க தான் சரித்திரம் படைக்கிறாங்க. இப்போ உங்களுக்கான நேரம். மாரியப்பன் மாதிரி தடைகளை தாண்டி ஜெயிக்க போறீங்களா? இல்ல சாக்குகளை சொல்லி அதே இடத்துல நிக்க போறீங்களா? முடிவு உங்க கையில தான் இருக்கு. இந்த ஒரு கேள்வியை மட்டும் உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க. சாக்கு போக்கா அல்லது செயலா? நீங்க எடுக்க போற அந்த முதல் ஸ்டெப் என்ன? உங்க பதில் உங்க எதிர்காலத்தை தீர்மானிக்க போகுது. யோசிக்காதீங்க. இன்னிக்கே இப்போதே தொடங்குங்க.